நியூரோலஜிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னாலே ஒரு சர்டைன் ஸ்டேஜுக்கு மேலே தான் வரும். வயதானவர்களுக்கான ஒரு டிசீஸ் அப்படின்னு பார்க்கப்பட்டது. இன்னைக்கு வந்து ஒரு கிட்ஸ்லேருந்து டீனேஜர்ஸ்லேருந்து பலரை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கு. எங்கே தப்பு நடக்குது? என்ன பிரச்சனை? ஸோ இதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியுமான்னு தெரியல. பட் பொதுவாக வந்து லைஃப் ஹஸ் பிகம் மோர் ஸ்ட்ரெஸ்ஃபுல். இப்போது பியர் ப்ரெஷர் நிறைய இருக்குது. ஸோ தூக்கம் சரியாக இல்லை. ஸ்க்ரீன் டைம், அதாவது எதுலேயுமே வந்து ஒரு கேஷுவலாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. எல்லாமே வந்து குனிஞ்சிட்டு ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கழுத்து பிரச்சனை, கை கால் வந்து மறுத்து போகிற பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு வந்து இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஒரு முக்கிய காரணம். அது மட்டும் இல்லாமல் ரெகுலராகவே சில நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள் யங்கர் ஏஜ்லேயும் வரும். உதாரணத்துக்கு எபிலெப்சி அப்படின்னு சொல்கிறது. ஸோ அது வந்து யங்கர் ஏஜ்லேயும் நிறைய வரும். ஒன்று மரபணு காரணம், ஜெனட்டிக் காரணத்தினால யங்கர் ஏஜில் வரலாம். செகண்டு சில இன்ஃபெக்ஷன், நியூரோசிஸ்டி சர்க்கோசிஸ், டிபி, இதனால் யங்கர் ஏஜில் வரலாம். மூணாவது யங் ஏஜில் வந்து கீழே விழுறது, எஸ்பெஷலி பைக்கில் போயிட்டு கீழே விழுந்து தலையில் அடிபட்டு தழும்பு வந்து அதனால் வர சீஷர்ஸ். ஸோ இந்த மாதிரி சீஷர் டிஸார்டர்ன்றதும் வந்து யங் ஏஜில் நிறைய பேருக்கு வரும்.